السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. رضي الله عنه ورضوا عنه. கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்க மேல செஞ்ச ஒரு மாபெரும் ஒரு கருணை, அதன் வெளிப்பாடாக சங்கிலிந்த ரமலானுடைய காலகட்டத்தில் குறிப்பாக புனிதமிகு லைலத்துல் கத்ருடைய இறைவை எதிர்நோக்கியவர்களாக அதை அடைய வேண்டும் என்ற ஆவலோடு அந்த ரமலானுடைய மாதத்தில் புனிதமிகு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்பிரிட்டோடு இங்கே எல்லாரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய அமர்வை கபூல் செய்து கொள்வானாக. யார் யாரெல்லாம் இந்த லைலத்துல் கத்ரை எதிர்நோக்கி அல்லாஹ்வுக்காக அமல்கள் செய்தார்களோ, யார் யாரெல்லாம் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் அவர்களுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்களோ, யார் யாரெல்லாம் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் அவர்களுடைய தேவைகளுக்காக அல்லாஹ்வான ஹாஜத்துக்காக அல்லாஹ்விடம் அழுது மன்றாடினார்களோ, யார் யாரெல்லாம் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் தங்களுடைய உறவினரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற உன்னதமான ஒரு நியத்தை வைத்தார்களோ, யார் யாரெல்லாம் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்காக என்னுடைய வாழ்வு, அல்லாஹ்வுக்காக என்னுடைய மரணம், அல்லாஹ்வுக்காக என்னுடைய துன்யாவுடைய தேவையை உருவாக்கி கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் யார் யாரெல்லாம் துஆ செய்தார்களோ, குறிப்பாக அல்லாஹ்விடம் யார் யாரெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்களுக்காக துஆ செய்தார்களோ, அதிலும் குறிப்பாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடி அல்லாஹ்விடம் துஆ செய்த அனைவருடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டும். இதே போல ஒவ்வொரு ரமலானையும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ரையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தள்ள வேண்டும் துஆ செய்தவனாக. சகோதரர்களே பெரியார்களே, இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு இளைஞர்கள் வாழ்வு அன்றும் இன்றும். இந்த தலைப்பு எவ்வளவு நாசூக்காக இருக்கு அப்படி சொன்னா, இந்த தலைப்பு எவ்வளவு நாசூக்கா இருக்கு சொன்னா, இந்த தலைப்பை தயாரித்தவர்கள், இந்த தலைப்பை தயாரித்தவருடைய உள்ளங்களில் எந்த அளவுக்கு கவலை கூடி கொண்டிருக்கின்றது. இன்றைய இளைஞர்களை பார்த்து அவர்கள் பயந்ததின் காரணமாக, இன்றைய இளைஞர்களுடைய வாழ்வை பார்த்து பயந்ததின் காரணமாக, இன்றைய இளைஞர்களுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து அவருடைய அஸ்லாத்தை பார்த்து கவலை கொண்டவர்களாக, இன்றைய இளைஞர்களுடைய தலை முடி ஹேர் கட்டை பார்த்து கவலைப்பட்டவர்களாக இந்த தலைப்பை தயாரித்திருக்கின்றார்கள். காரணம், இன்றைக்கு என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தில் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், யாருக்காவது தைரியம் இருக்கின்றதா 7 வயது 8 வயது 10 வயது மகனை பார்த்து இப்படி முடிவெட்டாதே என்று சொல்வதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கின்றதா? எந்த தகப்பனாருக்காவது இந்த தாய்க்காவது தைரியம் இருக்கின்றதா? சொல்ல முடிகின்றதா? இன்றைக்கு நம் வீட்டில் இருக்கக்கூடிய 10, 12, 13 வயசு ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை பார்த்து நீ மொபைல் யூஸ் பண்ணாத சொல்றதுக்கு எந்த தாய் தகப்பனுக்காக தைரியம் இருக்கின்றதா? நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, நம் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை இந்த மொபைலில் இந்த தவறான ஆக்டிவிட்டிஸ், தவறான விஷயங்கள் நீ ஈடுபடாதே என்று சொல்வதற்கு, இதே போல இரவு காலகட்டத்தில் உடனடியாக வீட்டுக்கு வா, இரவில் ஊர் சுத்தாதே என்று சொல்வதற்கு எந்த தாய் தகப்பனுக்காக தைரியம் இருக்கின்றதா? காரணம், இது எல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இவர்கள் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது இந்த மஹல்லாவில் மட்டுமல்ல, எங்களது மஹல்லாவில் மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இன்றைய இளைஞர்களுடைய வாழ்வு எதை நோக்கி, இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுகின்றார்கள்? இன்றைய இளைஞர்களுடைய ஹீரோ யார்? இன்றைய இளைஞர்களுடைய வழிகாட்டி யார்? இன்றைய இளைஞர்கள் யாரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள்? இன்றைய இளைஞர்கள் யாரை காப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள்? மிகப்பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் சகோதரர்கள் பெரியார்களே இப்படிப்பட்ட தலைப்பை இன்று இந்த நேரங்களில், அது குறிப்பாக ரமலானுடைய காலகட்டங்களில் இந்த மாதிரி தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இளைஞர்களாகிய நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்?
இளைஞர்களாக நாம என்ன நினைக்கிறோம்? என்ன நல்லா தானே இருக்கிறேன், நான் ஒழுங்கா தானே தொழுகிறேன், நான் ஒழுங்கா தானே இபாதத் செய்யறேன், நான் ஒழுங்கா தானே நோன்பு வைக்கிறேன், ஏன் என்ன பத்தி இப்படி பேசுறாங்க? நீங்க ஏன் என்ன பத்தி இப்படி பேசுறாங்க? ஏன் என்னுடைய குடும்பத்துல என்னையே வந்து கண்காணிச்சு கொண்டிருக்கிறாங்க? என் குடும்பத்துல ஏன் என்ன பத்தியே எப்பவும் கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைய இளைஞர்களுடைய உள்ளத்திலையும் இளைஞர்களுடைய உள்ளத்திலையும் இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரி பெரியார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, பெண்கள் இருக்காங்களா? தாய்மார்களே, காதை துறந்து கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைய இளைஞர்களுக்கு வலை விரிப்பதை போல், இன்றைய இளம் பெண்களுக்கு வலை விரிப்பதை போல் வேறு எங்கேயும் வலை விரிக்கப்படுவதில்லை. நாம் கெட்டு விடுவதற்கு, இளைஞர்களாகிய நீங்கள் கெட்டு விடுவதற்கு எல்லா விதத்திலும் இவர்கள் வலையை விரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வலைகளிலிருந்து தப்பிக்க முடிகின்றதா என்று பார்த்தா நிச்சயமாக இல்லை. காரணம், நம் கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் இதுல இருந்து தப்பித்தவங்க யாரா இருக்குமா? இந்த மஜ்லிஸ்ல பெரியவங்கல இருந்து, சின்னவங்கல இருந்து, வயசானவங்கல இருந்து, பாட்டில இருந்து, நானில இருந்து, நானால இருந்து, தாதில இருந்து, தாதால இருந்து எல்லாரும் கையிலும் இன்னைக்கு என்ன இருக்குது? ஆண்ட்ராய்டு மொபைல், ஐபோன் அவன் கையில இருந்து கொண்டிருக்கு. எந்த அளவுக்கு சொன்னா, நின்னு கூட தொட முடியல அந்த நானாவால, நின்னு கூட தொட முடியல அந்த தாதாவால. ஆனாலும் அவன் கையில என்ன இருக்கு? मोबाइल இருக்கு. அந்த மொபைலை பத்தி என்ன சொல்றாங்க நிறைய பேர்? ये कैसा ऑन करना बोलो, कैसा ऑन करना, वो रील्स क्या भी होते हैं, वो कैसा देखना बोलो. இன்னும் எந்த அளவுக்கு பெண்கள், இன்னும் எந்த அளவுக்கு தாதா தாதி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு பேப்பரை கொடுத்து படிக்க அப்படி சொன்னா இங்கிலீஷ் नहीं जानते, உருது தெரியாது, தமிழ் தெரியாது, படிக்க தெரியாது, ஒரு போர்ட வாசிக்க தெரியாது. ஆனாலும் அந்த வயதான பெண்கள் கையிலும் என்ன இருக்கு இன்னைக்கு? ஆண்ட்ராய்டு மொபைல். ஒரு குழந்தை அப்பாவுக்கு கூட தெரியாது, அம்மிக்கு கூட தெரியாது, தாதாவுக்கு கூட தெரியாது, தாதிக்கு கூட தெரியாது, தன் கைகளால் எடுத்து சாப்பிட கூட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தை கையில என்ன இருக்கு? ஆண்ட்ராய்டு மொபைல். அம்மி என்ன சொல்றாங்க? அவனை சாப்பிட கொடுக்கும் பொழுது அந்த மொபைலை காட்டாதான் அவர் சாப்பிடுறாரு, மொபைலை காட்டாதான் அவர் சாப்பிடுறாரு. அவன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க சொன்னா அவனை அமைதியா இருக்க சொல்றது ஒரே வழி என்ன? மொபைல் ஆன் करने को हाथ में दे देना. அவன் மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கான், அவ்வளவுதான். அம்மா அப்பா ஹாப்பி ஆயிட்டாங்க. வெளியே போய் சொல்றாங்க, मेरा बच्चा क्या भी शरारत नहीं करते मालूम அப்படிங்கறாங்க. என்னப்பா शरारत பண்ணாத புள்ளையா? ஒரு குழந்தை சொன்னாலே கொஞ்சம் சேட்டை பண்ணணும், எல்லா வேலையும் செய்யணும், அதுக்கு பேர் தான் புள்ள. இல்லனா அது க்ளோனா வேற ஏதாவது தான் இருக்கும். ஆனா பார்க்கும்போது என்ன பார்த்தா, எங்களோட குழந்தை ரொம்ப சாஃப்டா இருக்கிறானே, ரொம்ப அமைதியா இருக்கிறானே, எட்டி பார்த்தா சொன்னா அவர் மாஷா அல்லாஹ் அவரோட வெயிட்டை விட, அவரோட உடம்பு வெயிட்டை விட பெரிய மொபைலை கையில வச்சு தள்ளிட்டு இருக்கிறார், ரீச் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு காலகட்டத்துல வயசானவங்க ஆதார் அட்டை எடுக்க போகும்போது என்ன சொன்னாங்க சொன்னா, உங்களுடைய விரல் ரேகை சரியா விட மாட்டேங்குது பாய், போங்க பாய் அனுப்பி விட்டாங்க. இன்னைக்கு குழந்தைகிட்ட அதே பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. போய் பார்க்கும்போது விரல் ரேகை விட மாட்டேங்குது. காரணம் ரீல்ஸ் தள்ளி 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 எல்லாம் போச்சு. கண்ணு போயிடுச்சு, கை விரலும் போயிடுச்சு, சிந்தனையும் போயிடுச்சு. காரணம் எதை சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இந்த வலைப்பின்னலில் மாற்றிருக்கக்கூடிய சமுதாயங்கள் மிகப்பெரிய சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் மாற்றிருக்கு, முஸ்லிம் சமுதாயம். அப்ப இதுல இருந்து நாம் தப்பித்து வரணும் அப்படின்னு சொன்னா நாம எங்க திரும்பி போக வேண்டியது இருக்கு? இன்னைக்கு யாரின் பக்கம் திரும்ப வேண்டியது இருக்கு? யாரை பற்றி பேச வேண்டியது இருக்கின்றது? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களை பத்தியோ, நடிகைகளை பத்தியோ, சீரியலை பத்தியோ, டிராமாவை பத்தியோ கேட்டா மாஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு நம்மகிட்ட. இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ட்விட்டர் என்ன, இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய டேக் லைன்ஸ் என்ன, ஹேஷ்டாக் என்ன, எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு கியாமத் வரையும் ஒரு ஹேஷ்டாக் பாக்கி இருக்கு அப்படி சொன்னா அது குர்ஆன். அந்த குர்ஆனை ஓதக்கூடிய, அந்த குர்ஆனை படிக்கக்கூடிய, அந்த குர்ஆனுடைய அர்த்தங்களை விளங்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம் நினைக்கிறோம்? இந்த புனிதமிகு ரமலான்ல இன்னைக்கு எவ்வளவு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 22 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 22 நாள் முடிந்தும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹதீஸுடைய கிதாப்ல வந்திருக்கு தெளிவான சரியான ஹதீஸ். ரமலானுடைய காலகட்டத்தை அடைந்து எவன் ஒருவன் தன்னுடைய பாவத்தை நினைத்து மன்னிப்பு கேட்கவில்லையோ, தௌபா செய்யவில்லையோ, அவன் நாசமா போகட்டும் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. உங்க ஆமீன் ஏன் ஆமீன் டவுட்ஃபுல், உங்க துஆவும் ஏன் துஆவும் டவுட்ஃபுல்.
நம்ம தலைக்கு மேல ஏறுமா கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் who we are. நாம யார் நமக்கு நல்லா தெரியும். நம்ம அமல் எப்படி நமக்கு நல்லா தெரியும். அல்லாஹ்வுடைய நபி ஆமீன் சொல்றாங்க. மலக்குடைய தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆ செய்றாங்க. இன்றைக்கு 22 நோம்புகள் நாம கடந்தோம். 22 நோம்புகளை கடந்தோம். ஒரு முறையாவது தௌபா செஞ்சோமா நாங்க? நீங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சா? எங்களுடைய பாவம் நினைச்சு அல்லாஹ்ட்ட அழுதமா? காரணம் என்னுடைய உள்ளங்கள், என்னுடைய உள்ளம் இருட்டாகி விட்டது, என்னுடைய உள்ளம் கருமையாகி விட்டது. காரணம் நான் எதை பார்க்க வேண்டுமோ, எதை படிக்க வேண்டுமோ, எதை சிந்திக்க வேண்டுமோ அதை செய்யாத காரணம். ஆகையினால பேக் டு பெவிலியன் சொல்ற மாதிரி நான் மறுபடியும் ஒரு புரட்சி செஞ்சு நாம இந்த சமுதாயம் எப்படி எந்த தீன் வந்தது, நான் எப்படி அப்துல் ஹமீதாக மாறினேன், நான் எப்படி அப்துல்லாவாக மாறினேன், நான் எப்படி மீரானாக மாறினேன், நான் எப்படி அகமதாக மாறினேன் என்பதை நான் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும் சகோதர சகோதரிகளே. நான் எப்படி எனக்கு இஸ்லாம் வந்தது, யார் மூலமா எனக்கு இஸ்லாம் வந்தது? என் தாய் தகப்பனார் மூலமா இஸ்லாம் வந்தது. சரி, அவனுக்கு யார் மூலமா வந்தது? இப்படி நீங்க இந்த சனதை, இந்த சொற்களை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படி சொன்னா இது போய் சேரக்கூடியவை எல்லாம் எதுவாக இருக்கும்? எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய தீனாக இருக்கும். அவர்கள் இந்த உலகத்தில் பேஷ் செய்த, அவர்கள் இந்த உலகத்தில் எட்டி வைத்த பிரசன்ட் பண்ண அந்த தீனாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில், அந்த ஜாஹிலியத்துடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கலிமாவை சொன்னார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கக்கூடியவர்களை அடித்து துன்புறுத்திய காலகட்டம். அல்லாஹ் ரசூலோடு இருக்கக்கூடியவர்களை அடித்து துன்புறுத்திய காலகட்டம். ஆனால் அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனுக்கு உதவிகரமாக இருந்தது யாருன்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் போல அங்க இருந்தாங்க இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் நபியோட சாத் கொடுத்தாங்க, அந்த தீனை எடுத்தாங்க, முழு உலகம் தீன் பரவுச்சு. எப்படிப்பட்ட இளைஞர்கள் உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட எத்தனை சஹாபாக்கள் நம்ம பேசினாலும் சரி, எத்தனை சஹாபாக்கள் சொன்னாலும் சரி, ஏறத்தாழ அதிகமான சஹாபாக்கள் இளைஞர்கள், அதிகமான சஹாபாக்கள் இளைஞர்கள். போருக்கு சென்ற அதிகமான சஹாபாக்கள் 15 வயது 20 வயதுக்குள்ள சஹாபாக்கள். தீனை எட்டி வைத்த சஹாபாக்கள், தீனை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் மிக குறைவான வயது உடையவர்கள். அந்த மிக குறைவான வயதில் அல்லாஹ்வுடைய தீனை தன்னுடைய வாழ்வியலாக மாற்றினாங்க. அவர்கள் முழு உலகத்துக்கு அழைத்தார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு நீங்கள் நாம அல்லாஹ்வுடைய பள்ளியில் உட்கார்ந்து சகோதர சகோதரிகள், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தீனை எப்படிப்பட்ட சஹாபாக்கள் எல்லாரும் பெருமானை ட்ரெஸ் எடுத்தீங்களா? எடுத்தீங்களா? எல்லாரும் ஷூ எடுத்தீங்களா? ஷர்ட் எடுத்தீங்களா? குர்தா எடுத்தீங்களா? அபா எடுத்தீங்களா? எல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா சஹாபி இருந்தாங்க தெரியுமா? முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி எப்படிப்பட்ட சஹாபினா he is a trend sector. அவர்தான் அவருடைய காலகட்டத்தில் புதிய டிசைனை அறிமுகப்படுத்தக்கூடியவர், புதிய டிசைனை அறிமுகப்படுத்தக்கூடியவர், ட்ரெண்ட் செக்டரா இருந்தாங்க. எப்படிப்பட்ட முஸைபா இருந்தாங்க, எப்படிப்பட்ட சஹாபியா இருந்தாங்க? அவர்கள் அணியக்கூடிய ஜூட்டா, அவர்கள் அணியக்கூடிய ஷூவா இருக்கட்டும், அவர் அணியக்கூடிய செருப்பாக இருக்கட்டும், இம்போர்ட்டட் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சப்பல்ஸ் தான் அணிவாங்க. வெளிநாடு இறக்கப்பட்ட சப்பல்ஸ் தான். அவ்வளவு பெரிய, அவ்வளவு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் தான் யாருமா? எந்த சஹாபி? முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. செல்வத்தில் செழித்த சஹாபி. எந்த அளவுக்கு செல்வம், குறைஷி வம்சத்தை சார்ந்தவங்க. எந்த அளவுக்கு செல்வம் என்று சொன்னா அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடை எப்படிப்பட்ட ஆடையா இருக்கு என்று சொன்னா தெருவுல போனாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் பார்ப்பாங்க, ஆச்சரியமா பார்ப்பாங்க அவருடைய Dress உடைய அந்த கலெக்ஷன். Dress உடைய கலெக்ஷன். இன்னைக்கு நீங்க நானே யாரை பார்த்து Dress போடுறோம்? ஃபலான் அந்த நடிகர் அந்த படத்துல போட்டுருந்தானே அதே மாதிரி, இந்த நடிகர் இந்த படத்துல போட்டுருந்தானே, இந்த நடிகையில உடுத்திருந்தாங்க, அவங்க கல்யாணத்துல இப்படி இருந்துச்சு, அதே மாதிரி நீங்க நானும் Dress வாங்கி கொண்டிருக்கிறோம். கடையில போய் கேட்டாலே அப்படிதான் கேக்குறாங்க. எனக்கு சின்ன வயசுல ஒரு சம்பவம் ஞாபகம். எங்க பாபாவோட ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி போயிருக்கோம். சின்ன தம்பி மாதிரி இருக்க வயசுல கடையில போய், எங்க ஊர்ல போய் கடையில போய் நிக்க கூடாது. எங்களுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஜி சின்ன கவுண்டர் ட்ரெஸ் கொடுங்க ஜி அப்படின்னாங்க. எங்க அப்பா சொன்னாங்க, சின்ன கவுண்டர்ல வேஷ்டி கட்டைங்கன்னா உடுப்பாதுன்னு ட்ரெஸ் சொல்லி கேட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம உள்ளங்கள் ஃபுல்லா எது நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா சினிமாவில் தோன்றக்கூடியவர்களை பார்த்து 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 அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடைகள் மேலதான் நமக்கு மோகம் வந்திருக்கு.
ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்திய ஆடையோ, சஹாபாக்கள் உடுத்திய ஆடையோ, நம்முடைய தாபீகள் உடுத்திய ஆடையோ, நம்முடைய இமாம்கள் உடுத்திய ஆடையோ, குறைந்தபட்சம் தக்வாதர்கள் உடுத்தக்கூடிய ஆடையை பார்த்து நமக்கு முஹப்பத் வரல, மாறாக வெறுப்பு வருது. வெறுப்பு வருது. கொஞ்சம் ஜுப்பா போட்டு, தொப்பி போட்டு, பைஜாமா போட்டு ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப வயசான மாதிரி இருக்கிறீங்களா ஜி, என்ன ரொம்ப ஓல்டா இருக்கிறீங்களா ஜி. நம்மளுடைய கமாண்ட் அப்பாவே என்ன சொல்றாரு, நைட் ஒரு காபி நக்க வேண்டாம், நீ போய் டி-ஷர்ட் வாங்கிக்கோ, நீ போய் ஷர்ட் வாங்கிக்கோ. தப்பு இல்ல, டி-ஷர்ட் ஷர்ட்ல தப்பு இல்ல. ஆனால் நமக்கு இந்த ஆடை மேல முஹப்பத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆடை அணிந்தாங்க, நபியோட சஹாபாக்கள் எப்படி ஆடை அணிந்தாங்க, இத பத்தி எங்கேயாவது படிச்சிருக்கோமா, பார்த்திருக்கோமா, கேட்டிருக்கோமா? எங்கேயும் கிடையாது. உஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆடைகளை பார்த்து ஆச்சரியத்தோடு மக்கள் நிப்பாங்க. எவ்வளவு அழகான உடை, எங்க வாங்குனீங்க, இவ்வளவு அற்புதமான உடை உடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவர் ஒரு முறை உடுத்திய ஆடை மறுமுறை உடுத்துறது கிடையாது. அவ்வளவு ஒரு செல்வ சீமாட்டி வீட்டுல பிறந்த பையன், அப்படிப்பட்ட சஹாபி. அவருடைய ஆடைகளா இருக்கட்டும், அவர் அணியக்கூடிய அத்தராக இருக்கட்டும், அவர் போடக்கூடிய ஷூவா இருக்கட்டும், அவர் போடக்கூடிய சப்பலாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாம் இம்போர்ட்டட், யமன்ல இருந்து வரும் அவங்களுக்காக. அப்படிப்பட்ட சஹாபி எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கம் அவங்களுடைய வீட்டுல இருந்தார். அக்கம்ல இருந்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய நேரத்துல இதை கேள்விப்பட்டு உஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா எங்க போறாங்க, அவங்கள பார்க்கிறதுக்காக, நபி அவங்கள பார்க்கிறதுக்காக போறாங்க. அங்க போய் நபி அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாட்கள்ல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம் தெரிய வருது. ஏன்னு சொன்னால், மக்காவுடைய பாலைவனத்துல யார் தடம் பதித்தாலும் அந்த தடத்திற்கு பின்னால் ஒரு சிஐடி இருப்பாரு. அந்த தடத்திற்கு பின்னால் ஒரு சிஐடி இருப்பாரு. உடனடியாக சொல்லுவார்கள், எங்க போயிட்டு வந்திருக்காரு, யாரை பார்த்து வந்திருக்காரு சொல்லிட்டு. இதே போல உஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. சொல்லப்பட்டுச்சு, குறைஷி கூட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு, இப்படி இந்த இன்னாருடைய மகன் இன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை ஏற்றுக்கொண்டார் சொல்லிட்டு. இவர் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், இவர் யாருக்கு நெருங்க முடியல. இவர் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, இவர் யாரும் நெருங்க முடியல. நேரடியாக இந்த சம்பவம் வீட்டுக்கு வரப்படுது. அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மிக பெரிய கடினமான பெண்மணியா இருந்தாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வா. அப்படி வரல அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அம்மா செய்யறாங்கல்ல, ஸ்கூலுக்கு போனோம், ஆனா கொலைக்கு எழுப்பி விடுறது கிடையாது. ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா மையத்தை ஜனாசா வெளிப்பிட்ட மாதிரி, அவர் கபர்ல இருந்து எந்திரிச்ச மையத்தை மாதிரி இருந்துச்சு நிக்கா பையன். இன்னைக்கு உடனே ட்ரெஸ், கபர் துணி மாதிரி உடனே ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. ஆனா அதே அப்பாவோ அதே அம்மாவோ அவனை வந்து எங்க அனுப்புறது இல்ல, பள்ளிக்கு எழுப்புறதும் இல்ல, பள்ளிக்கு அனுப்புறதும் இல்ல. சரி, உஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா சம்பவத்துல வரக்கூடிய நேரத்துல அவங்களுடைய அவங்களுடைய தாய் சொல்றாங்க, கடுமையாக வந்து போடுறாங்க, நீ இஸ்லாத்தை விட்டு விடுன்னு சொன்னால் ஒண்ணு நான் வீட்டுல கட்டி போட்டுருவேன். சாதாரண தங்கம் இல்ல, ஒரு வயசுக்கு ஒரு 14, 15, 13 வயசுல இருக்கக்கூடிய ஒரு சகோதர பையனை வீட்டுல கட்டி போட்டு வைக்கிறாங்க. கொடுமைப்படுத்தப்படுறாங்க, இஸ்லாத்தை விட்டு சொல்லி கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ஆனாலும் உறுதியாக அவங்க இஸ்லாத்துல இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை நினைச்சதை எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், முடியாதா? பணம் இருக்கு, படைபலம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தீனை அப்படி பற்றி பிடித்துக் கொண்டாங்க. கடைசி நேரம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய கொடுமையின் உச்சக்கட்டம்னா சாப்பாடு போறது கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது, கட்டி போட்டுக்கிறாங்க. ஒரு காதுல அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு மூலமா மெசேஜ் கிடைக்கப்படுது, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நபியுடைய ஒரு டீம் அபிசீனியாவுக்கு போக போறாங்க, இதுல செஞ்சு அபிசீனியா போக போறாங்க. திஸ் இஸ் தி ரைட் டைம், இந்த கரெக்டான நேரம், நீங்க எஸ்கேப் ஆயிருங்க இங்க இருந்து. அதே மாதிரி அவங்க சென்றாங்க. அதே போல அவங்க அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யப்பட்டுச்சு, அபிசீனியாவுக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியுமா, கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க, from Makkah to Abyssinia சொன்னா எத்தியோப்பியா from Abyssinia, அதாவது from Makkah to எத்தியோப்பியா எத்தனை கிலோமீட்டர் செக் பண்ணி பாருங்க. ஏறத்தாழ 1300ல இருந்து 1400 கிலோமீட்டர், 1300ல இருந்து 1400 கிலோமீட்டர் from Makkah to எத்தியோப்பியா. இந்த மக்கள் போனாங்க, எதுல போனாங்க தெரியுமா, ஒட்டகத்துல போனாங்க, குதிரையில போனாங்க. எவ்வளவு பெரிய சிரமமான காலகட்டம் அது. ஆனாலும் அந்த 14 பேர் கொண்ட குழுல நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த இளைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவ்வளவு கொடுமைகள் செய்யப்பட்டாங்க. இந்த உஸைப் இப்னு உமைர் சொல்லக்கூடிய இந்த சஹாபி எப்படிப்பட்ட சஹாபியா இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்விப்படுறாங்க, அந்த சஹாபி கேள்விப்படுறாங்க, அபிசீனியால இருந்து மக்கா எல்லாருமே இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க, ஒரு தவறான செய்தி பரப்பப்படுது. இந்த செய்தியை நம்பி அவங்க என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் எங்க வராங்க, அபிசீனியால இருந்து மக்காவுக்குள்ள வந்துடுறாங்க. வந்து பாக்குறாங்க, அப்படி எந்த சூழ்நிலையும் இல்ல.
அங்கதான் அபித்தாலிப் சொல்லக்கூடிய அந்த கணவாயில எல்லாரும் என்ன பண்றாங்க, அடைக்கப்படுறாங்க. அடைக்கப்பட்டு எப்படிப்பட்ட வாக்க வரலாம் தெரியுமா சஹாபாக்கள்? அங்க சின்ன சின்ன சஹாபிகள் 14 வயசு 15 வயசு கூடிய சஹாபிகளுக்கு சாப்பாடு மறுக்கப்பட்டுச்சு, குடிப்பதற்கு தண்ணீர் மறுக்கப்பட்டுச்சு. அவங்க எதை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க தெரியுமா? அந்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய புல்களை பிச்சு அதை வாங்கி சாப்பிட்டாங்க சகோதரர்கள். இதே நிலைமைய ஒரு 3 நாளைக்கு முன்பாக, நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல, அல் ஜசீரா டிவி வந்து இன்ட்ரோ ஒரு கிளிப் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்ல ஒரு சின்ன குழந்தை, இந்த பையனை, இந்த சகோதரனை விட சின்ன குழந்தை, எனக்கு தெரிஞ்ச அந்த பையனுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 7, 8, 9 வயசுக்குள்ள இருக்கும். அந்த சகோதரன் கையில ஒரு குபுஸ் தெரியலையா, ஒரு குப்பஸை கையில வச்சு சாப்பிடுறதுக்காண்டி போறாரு. ஒரு பெரியவர் வந்து குப்பஸை பிடிக்கிறாரு. அந்த குப்பஸத்தை உரைச்சு பார்த்தோம்னு சொன்னா உள்ளக்க தனியாவை உள்ள வச்சு, மல்லி இலைய உள்ள வச்சு அந்த சின்ன குழந்தை சாப்பிட சகோதரர். இன்றைக்கு 3 நாளைக்கு முன்னால் அந்த சம்பவம், எப்படி அபிசீனியால இருந்து வந்த மக்கள், அந்த கணவாயில தங்கப்பட்ட மக்கள் எப்படி புற்களை சாப்பிட்டா உயிர் வாழ்வாங்களோ அதே மாதிரி நிலைமை இன்னைக்கு பலஸ்தீனுடைய மக்களுடைய வாழ்க்கை. சகோதர பெரியார்களே, இன்னைக்கு நாமோ எவ்வளவு நிம்மதியா சாப்பிட்டு, எவ்வளவு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தொழுக கூட முடியாம சகோதர பெரியார்கள் நாம வந்து உட்கார்ந்து. ஆனா பலஸ்தீன் மக்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. எந்த விதத்திலும் அவங்களுக்கு உணவு கிடையாது, குடிப்பதற்கு தண்ணி கிடையாது, நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. தக்பீர் கட்டி நின்னா இருப்போமா, அடுத்த குண்டு விழுமா, மௌத்தா போயிருமா தெரியாது. வந்து தொழுது திரும்பி வீட்டுக்கு போகுமான்னு சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை தான் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி கணவாயில தங்கியிருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்தாங்க இதே போல வாழ்க்கை. ஆனா அந்த முஸைப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்தா அப்படி சொன்னா, எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தா அப்படி சொன்னா, he is the first guide. இவங்க தான் ஃபர்ஸ்ட் மெசஞ்சரா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எங்க அனுப்புறாங்க? மதீனாக்கு அனுப்புறாங்க. மதீனாக்கு போறாங்க. நீங்க போயிட்டு அங்க போய் மாஷாஅல்லாஹ் இஸ்லாத்தை பரப்புங்கங்கறாங்க. முதலாவதாக முதல் மனிதர் தாயியாக வெளியான மனிதர் யார் தெரியுமா? யாருங்க? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. இவங்க தான் முதல்ல போறாங்க. போயிட்டு அங்க போய் வேலை செய்யறாங்க. மாஷாஅல்லாஹ் ஒரு பெரிய சூழலை உருவாக்குறாங்க. எத்தனை போர்கள் அவங்க கலந்து கொண்டாங்க. அவங்க கலந்துகிட்ட போர்கள்ல உஹதுடைய போர், ஒரு போர்ல எந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய உடல் தோற்றம், அவங்களுடைய சாயல், அவங்களுடைய நடை, அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய புஜம், அவங்களுடைய முகம், அவங்களுடைய தாடியுடைய அமைப்பு, அவங்களுடைய ஹைட், அவங்களுடைய வெயிட், அவங்களுடைய கால் பகுதி, இது எல்லாம் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒத்திருக்கும். அவர்களைப் போலவே ஒத்திருக்கும். இந்த சஹாபி பத்ருடைய காலத்துல கொடுக்கப்படுது. இஸ்லாத்துடைய சட்டா, இஸ்லாத்துடைய கொடி கொடுக்கப்படுது. இதே போல உஹதுடைய யுத்தத்தில் கொடுக்கப்படுது. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, உஹது போறா பத்ர் போறான்னு. இந்த போர்ல இவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. எப்படி ஷஹீதாக்கப்பட்டாங்க? அவங்க ஜெண்டா கையில கொடுக்கப்பட்டு இஸ்லாத்துக்காக நீங்க முன்னேறி போக சொல்றாங்க. இந்த சஹாபி முன்னேறி போறாங்க. அவர்கள் கைகள் வெட்டப்படுது. அவர் கை வெட்டப்படுது. அடுத்த கையை கொண்டு பிடிக்கிறாங்க. அந்த கையும் வெட்டப்படுது. உடம்போட சேர்த்து வச்சு பிடிக்கிறாங்க. உடம்பு வெட்டப்படுது. சகோதரர், உடம்பு வெட்டப்படுது. வெட்டியவர் சொல்றாரு, கம்மியா சொல்லக்கூடிய வெட்டியவர் சொல்றாரு, நான் நபியை கொன்று விட்டேன். ஏன்னா இவர் சாயல் நபியை போலதான் இருக்கும். நபியை கொன்று விட்டேன்னு சொல்லி. ஆனா நபியை கொல்லல. யாரை கொண்டாங்க? யாரை ஷஹீதாக்குனாங்க? இந்த சஹாபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து இவருக்கு கஃபனுடைய ஆடை அணிவிக்கிறாங்க. பாக்குறாங்க, தலையை மூணு காலு திறந்து, காலை மூணுனா தலையை திறந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே சொன்னாங்க, எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர் தெரியுமா இவரு, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் தெரியுமா இவரு, எவ்வளவு உன்னதமான மனிதர் தெரியுமா இவரு. நம்பி அவங்க அழுதாங்க. தலையை மூடிட்டு காலை எதை வச்சு மறைச்சாங்க? இலைக்குலையில வச்சு மறைச்சு அவங்க வந்து தஃபன் செஞ்சாங்க. சகோதரர்கள், அப்படிப்பட்ட சஹாபி வளர்த்த தீன் தான் இது. அப்படிப்பட்ட சஹாபி மூலமாக தான் வந்த தீன் தான் நமக்கு வந்த தீன். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கபர் எங்க இருக்கு? யாராவது சொல்லுங்க. தெரிஞ்ச கை தூக்குங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அவங்களுக்கு ஹதியாவாக 500 ரூபாய் தரேன். இளைஞர்கள் கேட்போம். அதுக்கப்புறம் கொண்டு வரேன். இளைஞர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, மொபைலை பார்க்காம சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கபர் எங்க இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கபர் தெரியுமா? ஹதியா சொல்லுங்க. சைனால எங்க இருக்குமா?
சாத் பின் அபி வக்காஸுடைய கபர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கபர் சைனால இருக்கு. நீங்க கொஞ்சம் சின்னல சுத்தி பாருங்க. அந்த சம்பவத்துக்கு முன்னாடியே ஒரு சும்மா ஒரு கற்பனையில உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். மக்கா எங்க இருக்கு? வேர்ல்டு மேப் நினைச்சுக்கோங்க. மக்கா எங்க இருக்கு? மக்கால இருந்து அவங்க எங்க வராங்க? கடைசியா கவர்னர் நியமிக்கப்படுறாங்க அபிசீனியா. சரிங்களா? மக்கா கீழே வந்தாங்க 1000 கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்துட்டாங்க. இங்க இருக்கிற கவர்னராக எங்க? அபிசீனியால. அபிசீனியால இருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்துல அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு நான் திரும்பி வரட்டுமா சொல்லிட்டு. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல உங்களுடைய சஃபரை நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எங்க போறது? கடல் தான் எனக்கு முன்னால இருக்கு, கடல்ல போங்கன்றாங்க. அந்த கடல் வழியாக அபிசீனியா கடலை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது நேர வரக்கூடிய இடம் இந்தியாவுக்கு கீழே வழியாக வரும். இந்தியா கீழே வழியாக வந்து நேரா அது இடம் சாயம் முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சுமத்ரா எங்க இருக்கு? எங்க இருக்குது? எங்கவா? இந்தோனேஷியால இருக்கு. சுமத்ராவை கிராஸ் பண்ணி மலேசியாவை கிராஸ் பண்ணி அப்படி கீழே இறங்கி அதன் வழியாக நேரம் எங்க போனாங்க? சைனாக்குள்ள போனாங்க. சைனால குவான்சான் சொல்லக்கூடிய அந்த கடல் பகுதிக்கு போனாங்க. அங்க போய் தாவாவுடைய உழைப்பு செஞ்சாங்க, தாவாவுடைய பணியை செஞ்சாங்க. அங்க மக்கள் முஸ்லிமா வந்தாங்க. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கபர் அங்க இருக்கு. இந்த சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சாத்? இந்த சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா கலந்து கொள்ளாத போரே கிடையாது. எல்லா போர்களையும் கலந்து கொண்டாங்க. எல்லா போர்களும் நபி அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் ஒரு தோழர் இருப்பது போல, எல்லாருக்கும் ஒரு உற்ற நண்பர் இருப்பது போல எனக்கு உற்ற நண்பர் சாத் பின் அபி வக்காஸ் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சஹாபி. அந்த சஹாபியின் தீனுக்காக எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுத்தாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துல வரக்கூடிய காலத்துல அவங்க யார்? சாத் பின் அபி வக்காஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமா. அப்படிப்பட்ட அந்த சஹாபியும் இஸ்லாத்துக்காக தீனுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், இஸ்லாத்தை ஏற்றி வைக்கணும், இஸ்லாத்துக்காக பாடுபடணும், இஸ்லாத்துக்கு எகைஸா நடக்கக்கூடியவனுக்கு எதிராக போர் செய்யணும் சொல்லி தன் வாழ்நாள பெரும்பான்மையான பகுதிகளில் அவங்க ஜிஹாதிலே கழிச்சாங்க. வாழ்நாள பெரும்பான்மையான பகுதிகளில் இஸ்லாம் எஜுகேஷன்ல கழிச்சாங்க. அவங்களுடைய தியாகத்தின் காரணமாக இன்னைக்கு நீங்கள் நான் எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பள்ளியில உட்கார்ந்துருக்கிறோம். இதே போல நீங்க ஒவ்வொரு சஹாபாவோட வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அது சாத் பின் அபி வக்காஸா இருக்கட்டும், அல்லது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு யாரா எடுத்துக்கொண்டாலும் சரி, முஆத் மற்றும் முஸாப் ரெண்டு சஹாபிகள், ரெண்டு சின்ன சஹாபிகள், சிறுவர்கள், ரொம்ப சிறுவர்கள் போர்ல கலந்து கொள்றாங்க. போர்ல கலந்து கொண்டு கேக்குறாங்க பக்கத்துல, அபூஜஹல் வந்தா எங்களுக்கு காட்டுவீங்களா? அபூஜஹல் வந்தா எங்களுக்கு காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு சஹாபியை கேக்குறாங்க. தெரியுப்பா, நான் வந்தா காட்டுனாங்க. அபூஜஹல் குதிரையில வந்து கொண்டிருக்கிறாரு. இந்த ரெண்டு சஹாபாக்கள் சொல்லப்பட்டுச்சு, ரெண்டு இளம் சஹாபாக்கள் சொல்லப்பட்டுச்சு. இவர்தான் அபூஜஹல் சொல்லிட்டு வில்லில் இருந்து அம்பு பாய்ந்ததை போல அவர்கள் பாய்ந்து அந்த மனிதரை பிடித்து அபூஜஹலை கீழே பிடிச்சு இழுத்து அவர்கள் கொலை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காக. ஏன் நபி அவர்கள் அவளை கொடுமை செஞ்சாங்க சொல்லி கேள்விப்பட்டாங்க. அந்த தீனுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? தன்னைத்தானே அர்ப்பணித்தாங்க, முன்னால வந்தாங்க. அந்த முஆத் அந்த முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்ச தியாகத்தின் காரணமாக தான் இன்னைக்கு நீங்க நான் எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பள்ளியில உட்கார்ந்துருக்கிறோம். இது சஹாபாக்கள் வாழ்க்கையில மட்டுமில்லை சகோதரர்களே, சஹாபாக்களை தொடர்ந்து வந்த எத்தனை தாபீகள் நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, எத்தனை இமாம்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா இமாம்களும் இதே போல தியாகங்கள் செய்துதான் இஸ்லாத்தை பரப்புனாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியுமா அவங்க யாருன்னு சொல்லிட்டு? நான் இமாம்கள்ல ஒரு இமாம்னா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய விஷயத்தை படிப்பதற்காக அவங்க எடுத்து வச்ச முதல் சஃபருடைய வயசு 13 அல்லது 14. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய தீனை எடுத்து வைக்கிறதுக்காக படிப்பதற்காக வெளிக்கிளம்பிய வயசு 13 அல்லது 14. இது எல்லாம் சஹாபாக்கள் வெறும் யங்ஸ்டர்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸை கொண்டுதான் இமாம்கள் யங்ஸ்டர்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸை கொண்டுதான் அல்லாஹ் உத்தால தீன பாக்கியா வச்சான். ஏன்னு சொன்னால் யங்ஸ்டருடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? சூடான ரத்தம், எதையும் இறுக்கி பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய ரத்தம், எதையும் உடனடியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ரத்தம், எதையும் போட்டு பார்க்கலாம், எப்படிங்க எதையும் போட்டு பார்க்கலாம், சந்திக்கலாம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வீரம் உறுதிய ரத்தம் தான் யாருடைய ரத்தம்? இளைஞர் ரத்தம். அந்த இளைஞர் நபியை உருவாக்கியதன் காரணமாக இன்னைக்கு நீங்க நாம எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்கோம்? அல்லாஹ்வுடைய பள்ளியில உட்கார்ந்துருக்கோம். சகோதர பெரியார்களே, அப்சோஸ் பாத் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இங்க நம்ம காலகட்டத்தில் சம காலகட்டத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க? இளைஞருடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? நமது முஹல்லால எத்தனை பேரு ரமலானுடைய காலகட்டத்திலையும் அவர்களுடைய மொபைல்கள்ல பார்க்கக்கூடாத விஷயங்களையும் கேட்கக்கூடாத பாடல்களையும் இன்னைக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கணும். நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மளை கொண்டு அடுத்த ஜெனரேஷன் தீன் போகுமா?
இதே நிலைமை நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அடுத்த ஜெனரேஷன் டீம் பாக்கியா இருக்குமா? இன்னைக்கு நடத்தக்கூடிய ஆய்வுப்படி அதிகமான போதைகளை யூஸ் பண்ணக்கூடியது யாரா இருக்கிறாங்க? இன்னைக்கு யாரா இருக்கிறாங்க? முஸ்லிம்களா இருக்கிறாங்க. போதை விற்பனை செய்யக்கூடிய யாரா இருக்கிறாங்க? முஸ்லிம்களா இருக்கிறாங்க. போதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய யாரா இருக்கிறாங்க? முஸ்லிம்களா இருக்கிறாங்க. கைது செய்யப்படக்கூடியது யாரா இருக்கிறாங்க? முஸ்லிம்களா இருக்கிறாங்க. முஸ்லிம்களா இருக்கிறாங்க. காரணம், இந்த போதை எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மொபைல் மூலமாக, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, தனக்கு இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்னைக்கு போதைக்குள்ள சீரழிந்து நிற்கக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயம். நான் இதே பள்ளியில ஒரு சும்மால கூட இந்த விஷயத்தை நான் பேசி காட்டுறேன். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எந்த அளவுக்கு மோசமான ஆட்டிடியூட் உள்ள இளைஞர்களாக மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கேரளால கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை ஒருத்தர் கொலை பண்ணார். மாமா, மாமி, அப்பா, சகோதரி எல்லாத்தையும் கொலை பண்ணாரு. காரணம் என்ன? காரணம் என்ன? போதை. காரணம் என்ன? அவர் யூஸ் பண்ண போதை. என்ன செய்யறோம், ஏது செய்யறோம் எதுவுமே தெரியாது. ஆனா பேர் தாங்க முஸ்லிம்கள். இன்னைக்கு நம்ம முகல்லாவோட நிலைமை நாம நினைச்சு பார்ப்போம். என்னோட படிக்கக்கூடியவர்கள், என் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு பண்டிகை வந்திருக்காங்களா, தொழுக வந்தாங்களா, இன்னைக்கு நோம்பு வச்சாங்களா? இல்ல. நோம்புடைய காலகட்டத்தில் மதி மயங்குவதாக போதைக்கு ஒழிஞ்சு கிடக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய பிளான் எப்படிப்பட்ட பிளானா இருக்கு? ரமலானுடைய ஈது முடிஞ்சோன்னு என்ன செய்யணுங்க? பார்ட்டி வைக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்தணும், என்ஜாய் பண்ணணும். இதான் நம்முடைய நிலைமைகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞருடைய நிலைமைகள். இல்லா மாஷா அல்லாஹ், நல்ல பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. எந்த மாற்று கிடையாது, எந்த மாற்று கிடையாது. ஆனா பெரும்பான்மையாக முஸ்லிம் சமுதாயம் எதை நோக்கி நீங்க உட்கார்ந்துருக்கு? இப்படியே இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் இதே நிலைமையில போச்சு அப்படின்னு சொன்னா நாம் எங்க சேருவோம் சகோதரர்கள்? நாம் எங்க போய் சேருவோம்? அவர்களெல்லாம் நான் கடந்த முறை சொன்னேன், இப்பவும் ஞாபகப்படுத்துறேன் நினைக்கிறேன், இப்பவும் ஞாபகப்படுத்துறேன். இந்த 2017-16 காலகட்டங்கள்ல 2017-16 காலகட்டங்கள்ல ஒரு போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில ட்ரைனிங்ஸ், அதாவது சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. நாம போய் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் எல்லாம் உட்காந்து பேசப்படுது. அவங்க சொல்றாங்க, இன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம்களுக்கு மேல குண்டாஸ் அப்படின்னு சொல்லி, குண்டாஸ் தெரியுமா என்னன்னு? குண்டாஸ்ங்கிற சட்டம், குண்டாஸ்ங்கிற ஆக்ட் இன்னைக்கு முஸ்லீம்கள் மேல பாய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நாம சொன்னோம், காரணம் எங்க சமுதாயம் இன்னைக்கு மாஷால்லா பிடிக்கக்கூடிய சமுதாயமா மாறிடுச்சு, எல்லாரும் உணரக்கூடிய சமுதாயமா மாறிட்டாங்கன்னு நாம சொன்னோம். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னாங்க நம்மகிட்ட, மாமா கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு வேற வலை விரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேற வலை விரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், என்ன வலை விரிச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் கேட்டேன், மொபைலா அப்படின்னு சொல்லி. இல்ல, வேற வலை உங்க மேல விரிக்கப்பட்டிருக்கு, 10 வருஷத்துல பாருங்க, 10 வருஷத்துல பாருங்க, நீங்க கண்ணால நீங்க நம்புவீங்க அப்படின்னாரு. அந்த 10 வருஷ காலகட்டம் 2017 இருந்து கிட்டத்தட்ட 2025 வருடத்துக்கு முன்னாலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமான இளைஞர்களை போதைக்குள்ள தள்ளப்பட்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், பெரிய பெரிய போதை பொருட்கள் தான். எப்படி நம்ம படங்கள்ல கேள்விப்படுற மாதிரி, பேப்பர்ல கேள்விப்படுற மாதிரி பெரிய பெரிய போதை வஸ்துக்கள் ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒவ்வொரு குழந்தைகளுடைய பைகளையும் நம்ம செக் பண்ணி பார்க்கறதே கிடையாது. மகன் போயிட்டு வராங்க, மகன் போயிட்டு வராங்க, ஸ்கூல் போயிட்டு வராங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தாப்பனாக ஒரு தாயோ அந்த மகனுடைய பையில என்ன இருக்கு, அவர் பேக்ல ஸ்கூல் பேக் என்ன வச்சு கொடுத்துருப்போமா நாமோ? மகன் சொல்றாரு, நோ டாடி இஸ் மை ரைட்ஸ் அப்படிங்கிறாரு. தொடக்கூடாது, என்னோட ரைட்ஸ் அப்படிங்கிறாரு. என்னோட உரிமையை கை வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பார்த்துருப்போமா? சகோதர பெரியார்களே, குறைந்தபட்சம் பெற்றோராகிய நீங்க உங்க குழந்தைகளை கண்காணிங்க. உங்க குழந்தைகள் அப்நார்மலா ஏதாவது தெரியுதா, அவருடைய ஆக்டிவிட்டிஸ்ல மாற்றத்துல வருதுக்கா, அதிகமா எதிர்த்து பேசுறாரா, அல்லது அமைதியா இருக்கிறாரா, கெட்ட வார்த்தைகள் பேசுறாரா, கெட்ட சோபத்தை அவர்கிட்ட வருது கண்டுபிடிக்கிறீங்களா? உடனடியாக கவுன்சிலிங் பண்ணுங்க, அவங்களை உட்கார வச்சு உடனடியாக பேசுங்க. அவங்களோட பேசாம விட்டுட்டு சொன்னா அந்த சகோதரன், அந்த குழந்தை சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பான குழந்தையாக, சமூகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய குழந்தையாக மாறிவிட்டோம் சகோதரன். அப்ப இந்த நிலைமையில் நாம் சரி செய்ய வேண்டும். இந்த இளைஞர்கள் நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கல்வியை சிறப்பான கல்வியாக கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாருங்க, அப்பாட்ட போய் கேட்டா பையன் என்ன படிக்கிறான்னு சொல்லி கேட்டா என்ன சொல்றாரு? காலேஜ் படிக்கிறான். என்ன படிக்கிறான்? காலேஜ் படிக்கிறார். காலேஜ் என்னங்க படிக்கிறாரு? காலேஜ்ல அவர் வந்து பிஇ படிக்கிறார். பிஇல என்ன மேஜர்ங்க படிக்கிறாரு? முதல்ல அது தெரியாது. பிகாம் படிக்கிறார். பிகாம் என்னங்க அது தெரியாது எனக்கு. பிளஸ் 2 படிக்கிற பிளஸ் 2 என்ன குரூப் அது தெரியாது எனக்கு. அது தெரியாது. இப்படித்தான் பெரும்பான்மையான பெற்றோர் தலைமையில் இருந்து கொண்டு என்ன படிக்க வைக்கிறோம், எதை நோக்கி அவர் போராடுகிற விஷயமே யாருக்குமே தெரியறது.
சரி படித்து முடிச்சிட்டாரு, படிச்சு முடிச்ச உடனே அவர் வேலைக்கு எங்க போறாரு நமக்கு தெரியாது. அவர் இஷ்டம், அவர் எங்கனாலும் வேலைக்கு போட்டோம். பேங்க் போறாரு, வட்டி வாங்க இடத்துக்கு போறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு. ஆனா பெற்றோராகி நாம என்ன நினைக்கிறோம்? சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்தா போதும், பணம் வந்தா போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவனோட ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு மாறிடுச்சு, அவன் ஆட்டிடியூட் எந்த அளவுக்கு மாறிடுச்சு, எந்த அளவுக்கு இஸ்லாத்தை விட்டுட்டு அவர் சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்காரு, நம்ம யாருக்கு கவலை இல்லை சகோதரர்கள். ஆகையினால நம்முடைய கல்வி தரத்தை நம்ம மாத்தணும் சொன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த கல்வியை நாம கொடுக்க வேண்டியது? அல்லாஹ்வை அறியக்கூடிய கல்வியை கொடுக்கணும். அல்லாஹ்வை அறியக்கூடிய கல்வியை கொடுக்கலாமா? இன்னைக்கு இந்த மஹல்லால இவ்வளவு இளைஞர்கள் உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை பேர் ஹாஃபிஸா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஹாஃபில் குர்ஆன் இருக்கிறீங்க? குறைந்தபட்சம் ஒரு 10,000, குறைந்தபட்சம் 10 ஜுஸ் 5 ஜுஸ் மனப்பாடம் பண்ண யாரா இருக்கிறீங்களா? இருக்கிறோமா இன்னைக்கு? ஆனா தாய்க்கு தகப்பனுக்கு எது பெருமையா இருக்குது? என் பையன் வந்து +2 படிக்கிறான், என் பையன் வந்து அது படிக்கிறான், இது படிக்கிறான் சொல்றதுதான் பெருமையா இருக்கு. ஆனா என்னோட பையன் தொழுகிறானா, இபாதத்துல இருக்கிறானா, திக்ர் செய்யறானா, என் மகன் குர்ஆன் ஓதுறானா, எந்த தாய்க்கும் எந்த தகப்பனுக்கும் கவலை இல்லை. அதை கவனிக்கிறதும் இல்லை. இப்ப இந்த தலைப்புக்கு தான் மறுபடியும் சொல்றேன், இது இளைஞர்களுக்கான தலைப்பு கிடையாது. நல்லா நினைச்சுக்கோங்க பெற்றோர்களே, இளைஞர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க, இளைஞர்கள் ஒழுக்கமா தான் இருக்கிறாங்க. இளைஞர்கள் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னைக்கும் தாய் தந்தையார் பயந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இளைஞர்கள் தவறி போகாம தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை சரியாக தர்பிய செய்ய முடியாத பெற்றோர்களாக தான் அதிகமாக நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவருக்கு எதை கொடுக்கணுமோ, எதை பேசணுமோ, எதை சொல்லணுமோ அதை சொல்ல தகுதி இல்லாத பெற்றோர்களாக தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவனுக்கு எந்த கல்வியை கொடுக்கணும், எந்த கல்வி அவனுக்கு ஹைராக அமையும், எந்த கல்வியை கொண்டு அவன் மாற்றம் வருமோ அதை சொல்வதற்கு தகுதி இல்லாத பெற்றோர்களாக நம்ம உட்கார்ந்துருக்கோம். கேட்டா ஒரே வார்த்தையில முடிச்சிருந்தோம், சொன்னா கேட்க மாட்டேங்கிறாம, என்ன செய்யுது? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாம. குழந்தைகளுக்கு புரிய வைங்க, குழந்தைகளுக்கு புரிய வைங்க. இல்ல அவன் இஷ்டப்படி அவன் எந்த குரூப் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கு +2 படிக்கிறாரு, இல்ல +1 போறாரு, என் பையன் என்ன குரூப் நினைக்கிறான் அவன் படிக்கணும். சின்ன உதாரணத்துக்கு கேட்கிறேன், உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அப்படி விட்டுறீங்களா? அவன் எந்த டாக்டர்லாம் போய் பார்த்துட்டு சொல்லுவீங்களா? பெற்றோர்களாகி நீங்க அவனுக்கு காய்ச்சல், அதுக்கு தகுந்த டாக்டர் தான் போறீங்க, கைகால அடிப்பட்டு அதுக்கு தகுந்த டாக்டர் போறீங்க. ஏன் அப்ப மட்டும் உங்களுக்கு அந்த அறிவு இருக்கு, ஒரு குழந்தைய படிக்க வைக்கிற விஷயத்துல ஏன் அந்த அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது? அவன் எதனால படிக்கட்டும். அப்ப அப்படி படிக்கக்கூடிய எப்படி நல்லவனாக மாறுவான், எப்படி சமூகத்துக்கு ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவனாக மாறுவான். அதனால பெற்றோராகிய உங்களுக்கு நாம சொல்றது இரக்கத்தோடு, ரொம்ப ஹம்பலா நம்ம உங்கள்கிட்ட கேட்கறது, உங்க குழந்தைகளை இத்தனை வருஷம் கவனிக்காம விட்டுட்டீங்க, இத்தனை வருஷம் உங்களுடைய பெண் குழந்தையை நீங்க கவனிக்காம விட்டீங்க, தயவு செய்து நீங்க வரக்கூடிய காலங்கள் யாரும் உங்க பெண் குழந்தையும் உங்க ஆண் குழந்தையும் என்ன படிக்கிறாங்க, எங்க படிக்கிறாங்க, யாரோட படிக்கிறாங்க, தயவு செய்து கொஞ்சம் கண்காணிங்க, தயவு செய்து கண்காணிங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 4 பசங்க, ஒரு 10 ஒரு பையனா? பேர் என்ன தம்பி? ரிஸ்வான். ரிஸ்வானுடைய 10 ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்க பார்ப்போம். ரிஸ்வானுடைய 10 ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆஜா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க. மூத்த பையன் பேர் என்ன? ஜுனைதுடைய ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுடைய பேர் சொல்லுங்க. 10 ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்க. நீங்க எல்லா பெற்றோர்களுக்கும் இதை சவாலாக சொல்றேன், எல்லா பெற்றோர்களையும் கேட்கிறேன். உங்களுடைய பெண் குழந்தையா இருக்கட்டும், உங்களுடைய ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், குறைந்தபட்சம் அவங்களுடைய 10 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அந்த 10 ஃப்ரெண்ட்ஸோட வீடு தெரியுமா? அந்த 10 ஃப்ரெண்ட்ஸ் என்ன படிக்கிறாங்க தெரியுமா? அந்த 10 ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பழகிறான்னு தெரியுமா? எல்லாருக்கும் அவங்க குழந்தை மாஷா அல்லாஹ் அவுலியா தான் இல்லையா? எல்லாருக்கும் அவங்க குழந்தை அவுலியா இருக்கும். நேரம் வச்சு அச்சாஜி அப்படின்றாங்க ஒரே வார்த்தையில. ஆனா ஏதாவது பிரச்சனை வரும்போது அவனாலதான் என் புள்ள கெட்டு போயிட்டாப்பாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு அவனாலதான் புள்ள கெட்டு போயிட்டாப்பாங்க. ஆகையினால இந்த கேள்வி உங்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம், இதை மனசுல இருந்துங்க. இதுக்கு பிறகாவது தயவு செய்து என் குழந்தை யார் கூட பழகிறான், யாரோட சேர்றான், யார் கூட போறான், என்ன பண்றான், தயவு செய்து கண்காணிங்க, தயவு செய்து கண்காணிங்க. எனக்கு இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக, இஸ்லாமிய கொடியை விட்டு வெளியே கொள்வதற்காக அவ்வளவு வலைகள் விரிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவு வலைகள் விரிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் நமக்கு தெரியுது, பெற்றோராகி நமக்கு எல்லாமே தெரியுது. ஆனாலும் கொடுவோம், ஆனாலும் என்னங்க லேசி, அதெல்லாம் பரவாயில்ல, நேரம் பச்சாச்சு, என் பிள்ளை ரொம்ப தங்கமானவன், என் பிள்ளை எந்த கெட்ட பழக்கத்தில் ஈடுபட மாட்டான், இப்படி நாம சொல்றோம், இப்படி நாம சொல்றோம். மாவுள்ள கொண்டுதான் ஒரு பையன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாறுவான். மாவுள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நல்லவனாக இருப்பான், மாவுள் கெட்டு போயிடுச்சு அந்த புள்ள கெட்டு போயிருவான். அது எவ்வளவு பெரிய அவடியாவுடைய பிள்ளையா இருந்தாலும் சரிதான். அந்த மாவுளை உருவாக்கக்கூடியது யாருங்க? அந்த மாவுளை உருவாக்கி கொடுக்க முடியாது யாரு? பெற்றோராகி நீங்க தான் உருவாக்கி கொடுக்கணும்.
அப்ப பெற்றோராகிய நாமோ இதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இதை பத்தி எந்த கவலை, நான் ஆண் குழந்தையில மட்டும் கேட்டுக்கிறேன். இன்னும் இந்த தம்பி கேட்டா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்க. என் குழந்தை, பெண் குழந்தையுடைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா நமக்கு? நம்ம கூட யார் படிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை இந்துக்கள் படிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை முஸ்லிம்கள் படிக்கிறாங்க தெரியுமா? என் குழந்தை எத்தனை வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு தெரியுமா? என்னுடைய மகன் எத்தனை வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கா தெரியுமா? எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் மொபைல் எடுத்து வச்சு டேடியோட மொபைல் பாரு நீ பாருப்பா, டேடியோட மொபைல ஃபுல்லா நீ ஹிஸ்டரி பாருப்பா சொல்லி நமக்கு சொல்ல முடியுதா? பெற்றோராகிய நாம சொல்ல முடியுதா பிள்ளைங்கிட்ட? நான் நல்லவன் சொல்லி பெற்றோர்கிட்ட காட்ட, பிள்ளைங்க குழந்தைகிட்ட காட்ட முடியுதா? தாயா இருக்கட்டும் தகப்பனாரா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் மொபைல் யூஸ் பண்றோம். எடுத்து வைங்க, பிள்ளைகிட்ட காட்டுங்க. டேடி நீங்க என்ன, என்னுடைய ஹிஸ்டரியை பாரு, என்னுடைய இமெயிலை செக் பண்ணி பாரு, என்னுடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பாருன்னு சொல்லி எத்தனை தகப்பனார் சொல்ல முடியும், எத்தனை தாய் சொல்ல முடியும்? அப்ப பயம் யாருக்குள்ளது? இன்னைக்கு இளைஞர்களுக்கு இல்ல. நான் இளைஞர்களுக்கு ஒரு காலமும் இளைஞர்களை பற்றி உள்ள குறைகளை எங்கேயுமே சொல்றது கிடையாது. ஏன்னா இளைஞர்கள் நல்லவர்கள் தான். அவங்க மாஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிற ஆசையோட இருந்து கொண்டவங்க. அவங்க நல்லா படிக்கணும், சமூகத்துல முன்னேறணும், சமூகத்துல அடுத்த இடத்துக்கு வரணும். என் தகப்பனார் பட்ட கஷ்டம் நான் படக்கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லா இளைஞரும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாவுளை உருவாக்கி கொடுத்தது யாரு? அந்த மாவை உருவாக்கி கொடுத்து யாரு? பெற்றோர்கள். நாம அதுல பலகீனம் வைக்கும் சகோதரர்கள். இன்னும் ஓப்பனா சொல்றாருன்னா நாம அது தோத்துட்டோம் சகோதரர்கள். நாம அது தோத்துட்டோம். தோத்ததின் காரணமாகத்தான் என் குழந்தை, என்னுடைய பெண் குழந்தை, என்னுடைய ஆண் குழந்தை அந்நிய ஆடவனோட பழகி கொடுத்துக்கிறாங்க. இந்த தோத்ததின் காரணமாகத்தான் என்னுடைய பெண் குழந்தை அந்நிய ஆடவனோட ஓடி போயிடுறாங்க. இந்த தோத்ததின் காரணமாகத்தான் என்னுடைய ஆண் குழந்தை தவறான பழக்கவழக்கத்துக்கு போயிட்டு. நாம் தோத்ததின் காரணமாக என்னுடைய ஆண் குழந்தை போதை கடிமாயிட்டு. நான் தோற்றதின் காரணமாகத்தான் என்னுடைய ஆண் குழந்தை இன்னைக்கு அதிகமான வேலையில் ஈடுபடக்கூடியவர்களாக மாறிட்டு சகோதரர்கள். ஆகிய பெற்றோர்களாகிய நாம முதல்ல சரியாக வேண்டியிருக்கு. நாம் நம்முடைய அமலாகளை சரிபடுத்த வேண்டியிருக்கு. நாம் நம்முடைய அகலாக்களை சரிபடுத்த வேண்டியிருக்கு. யூ ஆர் தி ரோல் மாடல் ஆஃப் யுவர் சில்ட்ரன். நீங்க தான் உங்களுடைய குழந்தைகளுடைய ரோல் மாடல். நீங்க ரோல் மாடலாக இல்ல, அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு? நடிகையை ரோல் மாடலா எடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க நாம ரோல் மாடலான பிள்ளைகளுக்கு இல்ல. நாமளே பஜனை எந்திக்கிறது கிடையாது, நாமளே குரான் ஓதுறது கிடையாது, நாமளே சதக்க சரியா கொடுக்கறது கிடையாது, நாமளே தீர்வுடைய காரியத்தில் ஈடுபடுறது கிடையாது. நானே அதிகமான போய் சொல்றேன், நான் வட்டிக்கு வாங்குறேன், நான் தவறுல ஈடுபடுறேன், என்னுடைய கண் பார்வை தவறா இருக்கு, என் மனைவி கண் பார்வை தவறா இருக்கு, என் மனைவி புறம் பேசுறாங்க, என் மனைவி தவறுல ஈடுபடுறாங்க, என் மனைவி தேவையில்லாத சீரி பாக்குறாங்க, என் மனைவி தவறான படங்கள் பாக்குறாங்க, நான் தவறான படங்கள் பாக்குறேன். இதனுடைய அசரம் இந்த குழந்தைகள் மேல சொல்லுங்க. இளைஞர்கள் நல்லவர்கள் தான், வாலிபர்கள் நல்லவர்கள் தான். ஆனா வாலிபர்களை வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு சகோதரர்கள். நாம் இந்த தோற்றுட்டம் சகோதரர்கள். அதனால நடந்து வரை அல்லாஹ் தௌபா செய்வோம், நடந்து வரை அல்லாஹ் தௌபா செய்வோம். இதற்கு பிறகாவது சுதாரிப்போம் சகோதரர்கள். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் இல்லையா? அப்பா சிரமப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அப்பா என்ன பாக்குறாங்க? தாதா கேட்க அப்பா மட்டும்தான் கேட்கிறேன், என்ன பாக்குறாங்க? எவ்வளவு ரிஸ்கான ஜாப் தெரியுமா உங்களுக்கு? அவன் எவ்வளவு ரிஸ்கான வேலை கொடுக்குறான்னு தெரியுமா? அப்ப அவ்வளவு ரிஸ்கான வேலை பார்த்து அந்த தாத்தாருக்கு நம்ம என்ன திருப்பி கொடுத்துருக்கிறோம்? இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெற்றோர்கள் குழந்தைகளை காது வந்து கேட்டுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெற்றோர்கள் நீங்க இன்னைக்கு அழகான உடை உடுத்திருக்கீங்க, அழகான ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறீங்க, அழகான டிஷர்ட் போட்டுக்கிறீங்க, அழகான ஷர்ட் போட்டுருக்கீங்க, அழகான தொப்பி அணிஞ்சிருக்கீங்க, அழகான மொபைல் வச்சிருக்கீங்க, அழகான ஏர்போர்ட் வச்சிருக்கீங்க. இது எல்லாம் சொன்னா உங்களுடைய தகப்பனார் தாயார் ரத்தத்தை உருவாக்கி கொடுத்திருக்காங்க சகோதரர்கள். ஒவ்வொரு தகப்பனாருக்கு நீங்க உட்கார்ந்து பேசி பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் தகப்பனார் டாடி நீங்க என்ன வேலை செய்றீங்க, உங்களுக்கு சிரமமா இருக்கான்னு கேட்டுக்கோங்க. நம்ம உங்க தகப்பனார் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வந்திருப்பாங்க, ஒரு நாள் இரவு உங்க தகப்பனாரை கால அமைச்சு விட்டுருப்போமா? நம்ம குழந்தைகளாகி நீங்க உங்கள்கிட்ட கேட்கிறேன், பெற்றோர் சொல்லியாச்சு, குழந்தைகளை உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்னைக்காவது என்னோட தகப்பனாருக்கு நான் கால அமைச்சு விட்டுருப்போனா, என் தாய்க்கு நான் கால அமைச்சு விட்டுருப்போனா, கையை விட்டு விட்டுருப்போனா? எவ்வளவு சிரமத்துக்கு பத்தி அவங்க சம்பாத்தியம் பண்றாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எத்தனை ஆட்டோ டிரைவர் ஒவ்வொரு நாளும் அடையிறாங்க, கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது சவாரி வந்துடாதா, எப்படியாவது 500 ரூபாய் வந்துடாதா, எனக்கு என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன், எப்படியாவது எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிடாங்க. எத்தனை பிரியாணி கடை, எத்தனை சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்காங்க, எத்தனை சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் உங்களுடைய குழந்தையுடைய தேவையை என்னைக்கு ஒரு காவட்டம் இருக்காங்களா?
என்னைக்காவது உங்களுக்கு வந்து ஹரிகாலா தர முடியாது சொல்லியிருக்காங்களா? இந்த பெருநாளைக்கு நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, உங்களை நான் கேட்கிறேன், இந்த பெருநாளைக்கு நீங்க எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டீங்க, நீங்க எல்லாம் அழகான ட்ரெஸ் எடுத்துட்டீங்க, நீங்க எல்லாம் விளையாட்டு ட்ரெஸ் எடுத்துட்டீங்க. உங்க தாயின் தகவல் ட்ரெஸ் எடுத்தாங்க கேட்டீங்களா? உங்க தாயின் தகவல் எந்த அளவுக்கு ட்ரெஸ் எடுத்தாங்க பாத்தீங்களா? உங்களுக்கு மாஷா அல்லாஹ் பிராண்டட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த தாயின் தகவல் சாதாரண ட்ரெஸ் கொடுத்தாங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு இது போதுப்பா அப்படிங்கிறாங்க. இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில அவங்க வளர்த்து கொண்டு இருக்காங்க அந்த பெற்றோர்கள். ஆனா அந்த பெற்றோருக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் பேக் கொடுக்க போறோம்? என்ன நாம திருப்பி கொடுக்க போறோம் சகோதரர்களுக்கு? இளைஞர்களுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்க போறோம்? நீங்க எதையுமே கொடுக்க தேவையில்லை. உங்ககிட்ட அவங்க காசு எதிர்பார்க்கல, உங்ககிட்ட அவங்க வேற எதையுமே எதிர்பார்க்கல. கண்ணியமான வார்த்தைகளையும் கண்ணியமான பேச்சுகளையும் எதிர்பார்க்கிறாங்க. இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, அப்பாவை எத்தனை தடவை வாப்போன்னு நம்ம பேசியிருப்போம், எத்தனை தடவை பேசியிருப்போம். உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா சுப்பாயிட்டு எத்தனை தடவை சொல்லியிருப்போம். அம்மியை பார்த்து எத்தனை தடவை சொல்லியிருப்போம், அம்மாவை பார்த்து எத்தனை சொல்லியிருப்போம், எந்த அளவுக்கு சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் போய் சொல்லியிருப்போம். முட்டாச்சி உனக்கு கா மாலுச்சு, உனக்கு காபி மாலுச்சு, அவன் வயசாச்சு ஜி அப்படிதான் பேசுவாங்க. எங்க வீட்டு பெருசுச்சு, எங்க வீட்டு பெருசுச்சு, ஒன்றும் தெரியாது அதுக்கு. எத்தனை பேர் நம்ம பேசியிருக்கோம் சகோதரர்கள். இந்த வார்த்தை அந்த தாப்பனாவுடைய காதல விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த தாப்பனாவுடைய மனசு எவ்வளவு பாடுவோம். அந்த தாயுடைய காதல விழுந்துச்சு சொன்னா தாய் எவ்வளவு பாடுவோம். நமக்கு எவ்வளவு லேசா இருக்கு இந்த வார்த்தைகள். இந்த தாய், இந்த தகப்பனார் தன்னை உருக்கி உங்களை உருவாக்குறாங்க. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? ஒன்னே ஒண்ணுதான், நீ நல்லவன் உலகத்தை ஆசைப்பட சொல்றாங்க. உங்களை பத்தி தவறான வார்த்தைகள் யாரும் சொல்லிட்டாங்கன்னா உங்கள்கிட்ட கூட வந்து கேட்க முடியல, உங்கள்கிட்ட வந்து ஏன் அப்படி செஞ்சே சொல்ல முடியல. தனிமையில உட்கார்ந்து அழுகுறாங்க. மனைவிக்கு தெரியாம கணவன் அழுகுறாங்க, கணவனுக்கு தெரியாம மனைவி அழுகுறாங்க. ஆகையால் இப்படிப்பட்ட தன்மைகள் நம்ம தூரமாகணும். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம கண் குளிர்ச்சி உள்ள குழந்தைகளாக மாறணும். பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக நம்ம மாறணும். பெற்றோர்களுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக நம்ம மாறணும். பெற்றோர்களை மற்றவர்கள் மதிக்கக்கூடிய குழந்தைகளாக மாறணும். ஒருவேளை இவ்வளவு காலமும் வா போ உனக்கு ஒண்ணும் தெரியாது, உன் புட்டா உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லை, நம்ம எல்லாம் சொல்லியிருந்தோம் என்று சொன்னா நிச்சயமா நான் மதிச்சு நம்புறேன். நீங்க எல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்க மாட்டீங்க. அப்படி ஒருவேளை இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இரவு அல்லாஹ்வுக்கு தௌபா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட அழுங்க. அல்லாஹ்ட்ட அழுது முடிச்சிட்டு எந்த பெற்றோர் ஹயாத்தா இருக்கிறார்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எனக்கு ஏன் கண் கலங்குது, இன்னைக்கு எங்க பெற்றோர் இல்ல, எங்க பெற்றோர் இல்ல, நமக்கு எப்படி மன்னிப்பு கேட்கறது? அவங்க போய் உங்களுடைய பெற்றோர் இருக்கிறாங்க, அந்த பெற்றோர் கையை பிடிச்சி மன்னிப்பு கேளுங்க. இத்தனை நாட்கள் அவங்களை தவறாக பேசிருக்கிறேன், இத்தனை நாட்கள் மரியாதை இல்லாம பேசிருக்கேன், அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சு கொடுங்க அப்பாவுக்கு துவா செய்யுங்க. அவங்க துவாக்களை வேண்டுங்க, அவங்க துவாக்களை கேளுங்க. அவங்களுடைய காரணிகள் தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். அவங்களுடைய பொருத்தத்தை தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு சகோதரர்களே. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிறாங்க. இழந்ததற்கு பிறகுதான் தெரியும் பெற்றோருடைய வழி என்ன. இழந்ததற்கு பிறகுதான் தெரியும். ஆக இழந்ததற்கு முன்பாக தயவு செய்து இளைஞர்கள் உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுது, பெற்றோர்கள் மன்னிப்பு கேளுங்க. பெற்றோர்கள் போய் கையை பிடிச்சு மன்னிப்பு கேளுங்க. எத்தனையோ வார்த்தைகள், எவ்வளவோ பேச்சுக்கள், எத்தனையோ நாம் பரப்பதை அவர்கள் செஞ்சுட்டோம். மன்னிப்பு கேளுங்க. அதே போல பெற்றோர்களாகிய நீங்க குழந்தைகளை பிடிக்க, உங்களை அரவணைங்க, நெத்தில முத்தம் கொடுங்க. உன் மேல நான் அன்பு வச்சிருக்கப்பா, உன் மேல இறக்கம் வச்சிருக்கப்பா, நீ நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறப்பா, நீ நல்ல நிலைமையில வரணும்னு ஆசைப்படுறப்பா. நான் ஏதாவது தவறாக உங்களை பேசியிருந்தாலோ, என்னுடைய அகலாக்கு நீ தவறாக பார்த்திருந்தாலோ, நீ அல்லாஹ்வுக்காக மனம் கொடுத்து சொல்லி அந்த தாப்பனாராகி நீங்க, தாயாராகி நீங்க கேளுங்க, சொல்லுங்க அவங்களுக்கு. உலகத்துல எவ்வளவு காலம் வாழ போறோம் தெரியாத சகோதரர்களே, உலகத்தை எப்படி நம்ம மௌத்தாக போறோம் தெரியாத சகோதரர்களே. மௌத்துக்கு பிறகு நம்முடைய குழந்தைகள் நமக்காக துவா செய்யணும், நம்முடைய குழந்தைகள் நமக்காக துவா செய்யணும். எத்தனையோ பேர் எங்க பெற்றோரை இழந்திருக்கிறோம், எத்தனையோ பேர் பாபா அத்தாவை இழந்திருக்கிறோம், எத்தனையோ பேர் அம்மாவை இழந்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடியவங்க, கடைசியாக நான் எப்ப என்னுடைய தாத்தாருக்கு தாய்க்கு தியானம் செஞ்சேன், எப்ப நான் என் தாத்தா தாய்க்கு தியானம் செஞ்சேன்? அது வயசானவங்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும். அவருடைய கபர் இந்த விசாரிப்பு நமக்கு தெரியாம போயிடுச்சு. கபர் எங்க இருக்கிறவங்க நமக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு தாளுக்கா அந்த பெற்றோர் நம்மளை எப்படி உருவாக்கி இருப்பாங்க, எவ்வளவு சிரமத்துக்கு உருவாக்கி இருப்பாங்க. இதே நிலைமை நம்மளுடைய குழந்தைகள் வரக்கூடாது. ஆகையினால விட்டுக் கொடுங்க, குழந்தைகளுக்கு உட்கார்ந்து பேசுங்க, குழந்தைகளோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க, குழந்தைகள்கிட்ட அவங்களுடைய கடன் கஷ்டங்களை சொல்லுங்க. நீங்க யார் குழந்தைகளை சொல்லுங்க, நீங்க என்ன சிரமப்படுறீங்க குழந்தைகளை சொல்லுங்க. நீங்க குழந்தைகளுக்கு முன்னால கண்ணீர் விடுங்க, அல்லாஹ் அஞ்சு குழந்தைக்கு கண்ணீர் விடுங்க. அல்லாஹ் குழந்தைகளுக்கு வார்த்தை மாத்தா சகோதரர்களே.
இதே போல இளைஞர்களை உங்களுக்கு நாம சொல்றது, உங்க பெற்றோட கண்ணியத்தை கொடுங்க. உங்க பெற்றோர் எதுவுமே எதிர்பார்க்கல, உங்களுக்கு எதிர்பார்க்கறது கண்ணியமான வார்த்தை எதிர்பார்க்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு கிடைக்க தர வேண்டும் என்று துவா செய்தவனாக புனித வைத்து நம்மளுடைய மாதத்தை அல்லாஹ்விட்ட நம்ம அழுது பொழுது அல்லாஹ்ட்ட கேட்போம். எவ்வளவு காலங்கள் கழிஞ்சிருச்சு, எவ்வளவு உறவுகளை முறிச்சிட்டோம் சகோதரர்களே, எவ்வளவு உறவுகளை முறிச்சிட்டோம். சொந்த சகோதரி வீட்டுக்கு நம்ம போறது கிடையாது, சொந்த சகோதரன் நம்ம பேசுறது கிடையாது, சொந்த தாய் இருக்கிறாங்க அவனை பார்க்கறது கிடையாது, சொந்த தகப்பனா இருக்கிறாரு அவனை பார்க்கறது கிடையாது. இவ்வளவு மோசமான மனிதர்களாக உருவாக்கிட்டோம் சகோதரர்கள். இந்த ரமலானுடைய காலகட்டத்தை இன்னைக்கு அல்லாஹ்ட்ட தௌபா செய்வோம். யா அல்லாஹ் இந்த உறவை நான் முடிச்சு வாங்குறேன். யா அல்லாஹ் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன காரணத்துக்காக சகோதரிகளையும் சகோதரர்களையும் நாம் விட்டு பிரிஞ்சிட்டோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிஞ்சிட்டோம் சகோதரர்களே. அந்த சகோதரர்களுக்காக நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கக்கூடிய அந்த அந்த தவறான எண்ணத்தை விட்டுட்டு நீங்க போங்க உங்க வீட்டுக்கு. உங்களை மதிக்காட்டாலும் பரவாயில்லை, நீங்க போய் பேசுங்க, அவங்க சலாம் சொல்லி பதில் சொல்லாட்டாலும் பரவாயில்லை. அல்லாஹ்வுக்காக கை கொடுத்துட்டு வாங்க. அல்லாஹ்வுக்காக நம்ம நோக்கத்தோட இருக்கேன். நாம் என்னதான் அழுது அழுது தொழுது துவா செய்தாலும் யார் உறவுகளை பேணவில்லையோ அவர்களுக்கு துவா அல்லாஹ் கபூல் செய்யறதில்ல. யார் உறவுகளை பேணவில்லையோ நாளைக்கு அல்லாஹ்வுடைய கை இருந்து அவர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை. யார் உறவுகளை பேணுவதில்லையோ சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கோப பார்ப்பு மேலே இருக்கும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து இந்த புனித ரமலானுடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்காக நம்ம துவா செய்யக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்வுக்காக இணைந்து வாழக்கூடிய மக்களாகவும் நம்முடைய இளைஞர் சமுதாயத்தை முழு உலகத்துக்கு இன்ஷா அல்லாஹ் முன்னுதாரணமாக மக்களாக அல்லாஹ்வுக்கு ஆகிய துவா செய்வதாக ஆகிய இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.